அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புள்ளி வரிசை 9.3 வரிசை 3இல் முடியக்கூடிய கோலம். ஸோ இப்படி இந்த டிசைன் போடுறது பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல நான் இந்த நடுப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, 3 புள்ளியில். ஸோ இந்த நடுப்புள்ளியில் சின்னதாக இது மாதிரி ஒரு ஷார்ப்பான வளைவு கொடுத்துக்கிறேன். ஸோ இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் தெரியும். ஸோ இந்த 4 புள்ளி, இந்த 4 புள்ளியை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பாக்ஸ் மாதிரியே ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு புள்ளியை வெளியே வச்சுட்டு இந்த புள்ளிக்கு இப்படி ஒரு ஷார்ப் எட்ஜ் கொடுத்து இதை ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இதோட உள்ள ஒரு புள்ளி இருக்குல்ல, ஸோ இந்த புள்ளி இப்படி வளைவு கொடுத்து நான் இதை இப்படி நிறுத்திக்கிறேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு வரும். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இங்கே என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப்பை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இது மாதிரி நான் நிறுத்திக்கிறேன். இப்போது இதே ஸ்டெப்பையே நான் இந்த மற்ற 3 பக்கங்களுக்கும் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இங்கேருந்து இப்படி கரெக்டாக இது மாதிரி நிறுத்திக்கலாம். இப்போ நிறுத்தும் போது பார்த்திங்கன்னா இது பக்கத்தில். ஸோ இதை நான் இப்படி இணைச்சிக்கிறேன். இதுக்கு தான் நான் நிறுத்தி வச்சது. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி போட்டுக்கலாமா? ஸோ இந்த பக்கம் பாக்ஸுக்கு மட்டும் லைட்டாக ஒரு ஷார்ப் எட்ஜ் கொடுத்துக்கலாம். இதை இப்படி நிறுத்திக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் இப்படி வளைவு கொடுத்து இங்கே அடிச்சுட்டு அதெல்லாம் லைட்டாக வளைச்சி இது உள்ள இது மாதிரி. ஸோ இது புரியுதில்ல, இது ஈஸியாக தான் இருக்கும். அந்த பாக்ஸ் போடுறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த 4 புள்ளி, ஸோ அந்த 4 புள்ளியை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக போட்டுடலாம். நம்மளோட டிசைனே பார்த்திங்கன்னா அந்த 4 புள்ளியை சுற்றி தான் இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் அது மாதிரி நம்ம போட்டுருவோம். இப்போது உள்ளே பார்த்திங்கன்னா இது எல்லாம் அப்படியே ஓப்பன் புள்ளியாக தெரியுதா? ஸோ எதுவுமே க்ளோஸ் ஆகலை. ஸோ இது மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அப்படி உள்ளுக்குள்ளேயே நம்ம இப்படி கரெக்டாக எங்கெங்கெல்லாம் ஓப்பன் வருதோ அதை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உள்ள அப்படி கரெக்டாக 3.3 வரிசை. ஸோ இது மாதிரி டிசைன்ஸ் நான் நிறைய லைவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வர ஏதாவது ஒரு டிசைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது உள்ள ஒரு சின்னதாக இங்கே பாருங்கள் இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவும் அழகாக இருக்கும் இந்த டிசைன். ரொம்ப சிம்பிள். 2 புள்ளிகளை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது மீனாட்சி கோலங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.